ஸோ இவங்களோட போர் தான் இந்த படத்தோட ஹைலைட்டா இருக்கு. அப்படி இருக்கும்போது வாமன ராவ்ன்ற ஒரு கரப்ட் பாலிட்டிஷியனை சந்திக்கிறாரு. இவரு சத்யாவை தப்பா யூஸ் பண்ண பாக்குறாரு. ஸோ சத்யா இவரோட ஆல்டர் ஈகோ பர்சனாலிட்டியோட சண்டை போட்டு கல்கியோட பவரை எப்படி நல்லதுக்கு யூஸ் பண்ண போறாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையே. ஃபர்ஸ்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா கரப்ஷன்ல நிறைஞ்சிருக்கிற ஒரு உலகம், ஜாதியை வச்சு பிரிக்கிற மனுஷங்க, இவங்களுக்கு நடுவுல வாழ்ற சத்யான்ற ஒரு பர்சன், இவரோட பர்சனாலிட்டி கல்கின்னு ரொம்ப அழகா இன்டர்வெல்ல காமிச்சு செகண்ட் ஹாஃப இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருக்காங்க. மேடினி அப்படின்ற கேரக்டரை வச்சு சொல்ற ஃபிளாஷ்பேக் போர்ஷன்ஸ் எல்லாமே பீக்ல எடுத்துட்டு போயிருக்காங்கன்னு சொல்லணும். உபேந்திராவோட பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா அவர் சொல்ல வர மெசேஜை கரெக்டா சொல்லி அதே சமயம் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அழகா கொண்டு வந்திருக்கிறது தான். செகண்ட் ஹாஃப்ல நிறைய மொமெண்ட்ஸ் பிலாசபிக்கலா இருக்கு. அதே சமயம் யூ அண்ட் ஐ அப்படின்ற விஷயத்த ரெண்டு